Dear students, now I am going to take exercise 12.2 question number 8. So the negation of P and Q equivalent to negation of P or negation of Q. This is the question. Here we have to show that LHS is identical to RHS. Okay. Here how many statements are given? Yes, 2 statements, that is PQ. So first வந்து நம்ம P இதை எடுக்கிறோம், அடுத்து வந்து Qன்ற ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறோம். அடுத்து Pக்கும் Qக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. ஸோ P அண்டு Q இதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் P அண்டு Qக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். ஸோ நெகேஷன் ஆஃப் P அண்டு Q. ஓகே. அடுத்து வந்து Pக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். ஸோ நெகேஷன் ஆஃப் P. அடுத்து வந்து Qவுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். ஸோ நெகேஷன் ஆஃப் Q. அடுத்து வந்து நெகேஷன் Pக்கும் நெகேஷன் Qவுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? R. ஸோ நெகேஷன் P ஆர் நெகேஷன் Q. ஓகே. இப்போது இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க என்னப்பா ஃபார்முலா? எஸ், 2n இதான் ஃபார்முலா. இதில் n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே என்ன இருக்குன்னா 2 தான். ஸோ எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2. 2/2னா அதோட வேல்யூ என்ன? 4. இப்போ இந்த 4ல் பாதி எவ்வளோதுன்னா 2. அப்போ 2 ட்ரூ எழுதணும், 2 ஃபால்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 2ல் பாதி 1. அப்போ ஒரு ட்ரூ எழுதணும், ஒரு ஃபால்ஸ் எழுதணும். இதுதான் கண்டிஷன். ஓகே. இப்போ இங்கே வந்து எத்தனை ட்ரூ எத்தனை ஃபால்ஸ் எழுதணும்? எஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் எழுதணும். ஸோ 2 ட்ரூ 2 ஃபால்ஸு அதை வந்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அதை எழுதிக்கணும். இப்போ Pக்கும் Qக்கும் என்னது கண்டுபிடிக்கணும்? அண்டு. இப்போ இது வந்து P, இது வந்து Q. இப்போ அண்டுனாக்கா என்ன கண்டிஷன்? எஸ், ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ இதில் வந்து ட்ரூ இருக்குது, ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அடுத்து P அண்டு Qவுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். P அண்டு Q வந்து இது நெகேஷன் அப்படின்னாக்கா இதை வந்து ஆப்போசிட்டில் எழுதணும். அப்போனா இங்கே ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ, ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ, ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ. அடுத்து வந்து இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இந்த இதுதான் எல்ஹெச்எஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ் அது கண்டுபிடிக்கிறோம். இப்போ Pக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். Pன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இது நெகேஷன் அப்படின்னாக்கா இதோட ஆப்போசிட். அப்போ இங்கே வந்து 2 ட்ரூ இருக்குது, 2 ஃபால்ஸ் இருக்குது. இதை அப்படியே மாற்றி எழுதணும்னா ஃபால்ஸு ட்ரூ இது போல் வந்துடுமா? அடுத்து Qவுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். Qன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இது நெகேஷன் அப்படின்னாக்கா இதுக்கு ஆப்போசிட். இப்போ இங்கே வந்து ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, அதோட ஆப்போசிட் ட்ரூ இருக்குது, அதோட ஆப்போசிட் ஃபால்ஸ் இருக்குது, அதோட ஆப்போசிட் ட்ரூ. இப்போ நெகேஷன் Pக்கும் நெகேஷன் Qவுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? R. இது வந்து நெகேஷன் P, இது வந்து நெகேஷன் Q. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? R. Rனாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இங்கே வந்து ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ், அதர்வைஸ் என்னென்னு வந்துடும்? எஸ், ட்ரூ அப்படின்னு வந்துடும்.
இப்போ இதுதான் ஆர்ஹெச்எஸ். இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எப்படிப்பா இருக்குது? எஸ், ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஐடென்டிக்கல். அப்போ எல்ஹெச்எஸ் வந்து பி அண்டு கியூ ஈக்குவலன் டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இதில் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். தட் இஸ் பியும் கியூவும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி, அதை எடுத்துக்கணும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கியூ. ஸோ கியூ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிக்கும் கியூக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். அப்போ பி கண்டிஷனல் கியூ, அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பி கண்டிஷனல் கியூவுக்கு என்ன எடுக்கணும்? நெகேஷன். ஸோ நெகேஷன் ஆஃப் பி கண்டிஷனல் கியூ, அதை எழுதணும். இப்போ இதுதான் எல்ஹெச்எஸ். அடுத்த ஆர்ஹெச்எஸில் வந்து கியூவுக்கு வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா நெகேஷன். அதுக்கப்புறம் இந்த பிக்கும் நெகேஷன் கியூவுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்ட். ஸோ பி அண்டு நெகேஷன் கியூ, ரைட்டாப்பா? ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எஸ், 2 பவர் n. இதில் வந்து n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர்னால் அதில் வேல்யூ என்னதுப்பா? 4. 4ல் பாதி எவ்வளவு? 2. அப்போ 2 ட்ரூ எடுக்கணும், 2 ஃபால்ஸை வந்து எடுக்கணும். 2ல் பாதி எவ்வளவுப்பா? 1. அப்போ ஒரு ட்ரூ எடுக்கணும், ஒரு ஃபால்ஸ் எடுக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் எடுக்கணும். ஸோ 2 ட்ரூ, அதுக்கப்புறம் 2 ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். இப்போது பிக்கும் கியூக்கும் என்னப்பா கண்டுபிடிக்கணும்? எஸ், கண்டிஷனல். இது வந்து பி, இது வந்து கியூ. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். கண்டிஷனல்னால் என்ன கண்டிஷன்? எஸ், ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இங்கே வந்து இதில் ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்குது, இதோட வேல்யூ வந்து ஃபால்ஸ். வேறு எதுலேயுமே ட்ரூ ஃபால்ஸ் இல்லை, அதர்வைஸ் இது என்னென்னு எழுதிடலாம்? எஸ், ட்ரூ. அடுத்து வந்து பி கண்டிஷனல் கியூவுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். பி கண்டிஷனல் கியூ வந்து இது. நெகேஷன் அப்படின்னாக்கா இதோட ஆப்போசிட். இப்போ இங்கே வந்து ட்ரூ இருக்குது, இதோட ஆன்சர் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இதோட ஆப்போசிட் ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, இதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இருக்குது, இதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இப்போ இதுதான் எல்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ், இது வந்து கண்டுபிடிக்கணும். இதில் கியூவுக்கு வந்து நெகேஷன் கண்டுபிடிக்கணும். கியூ அப்படின்னா இது, நெகேஷன் அப்படின்னா இதோட ஆப்போசிட். அப்போ இங்கே ட்ரூ இருந்துச்சுனாக்கா அதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அதோட ஆப்போசிட் ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, அதோட ஆப்போசிட் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இதோட ஆப்போசிட் வந்து ட்ரூ. அடுத்து பிக்கும் நெகேஷன் கியூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. இதில் பி அப்படின்றது இது, நெகேஷன் கியூன்றது இது. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. அண்டுனாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூ ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ வந்து ட்ரூ ட்ரூ இருக்குது, ட்ரூ. வேறு எதுலேயுமே ட்ரூ ட்ரூ இல்லை, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ். இப்போ இதுதான் ஆர்ஹெச்எஸ். இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எப்படிப்பா இருக்குது? எஸ், ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஸோ நெகேஷன் ஆஃப் பி
கண்டிஷனல் Q. இது வந்து P அண்டு நெகேஷன் Q. இதுக்கு வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. தட் மீன்ஸ் இது ரெண்டும் ஐடென்டிக்கல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence proved. Okay, thank you.